ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பைக்கு, காருன்னு வண்டி வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் மிக முக்கியமான அப்டேட்டு. நம்ம இப்போ பெட்ரோல் பேங்க்ல E20 பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஆனா அதுக்குள்ள இப்போ பார்த்தீங்க E25 பெட்ரோல் வரப்போகுது சொல்றாங்க. அது என்ன E25? இதனால நம்ம வண்டியோட இன்ஜின் டேமேஜ் ஆகுமா ஆகாதா? இது நல்லதா கெட்டதா? இந்த விஷயமா மத்திய அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒரு குட் நியூஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஈரான் அமெரிக்கா இடையே நடந்துட்டு இருக்க இந்த போர் பதற்றம்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு சொல்லலாம். ஒரு நிலையான பேச்சுவார்த்தை நிலைக்கு வந்திருக்கு. இதனால கச்சா எண்ணெய் விலை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் ஒரு பேரலுக்கு பார்த்தீங்கன்னா $65 இருந்து $70 வரைக்கும் குறைஞ்சிட்டு வர்த்தகம் பண்ணிட்டே இருக்காங்க. இதோட எதிரொலி தான் பார்த்தீங்கன்னா இந்திய ரீட்டைல் சந்தையில் முக்கிய எரிபொருள் விற்பனையான நயாரா எனர்ஜி பெட்ரோல் பேங்க்ல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலையை லிட்டருக்கு $5, டீசல் விலை லிட்டருக்கு $3 குறைச்சி விற்பனை செய்யறாங்க. விலை குறைஞ்சது சூப்பர் நியூஸ் தான் சொல்லலாம். ஆனால் அடுத்த மெகா அப்டேட் என்னன்னா மத்திய அரசு இப்போ E25 பெட்ரோல் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடிவெடுத்திருக்காங்க. E25 என்னன்னா பெட்ரோல்ல 25% எத்தனால் கலக்கிறது தான் இந்த E25. வெளிநாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய போறோம் இல்லையா, அதோட செலவை குறைக்கணுன்றதுக்காக தான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் கலப்பு விகிதம் 25% உயர்த்த முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்டிங் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாகவே எல்லா பெட்ரோல் பேங்க்லையும் E25 பெட்ரோல் தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். E20 கிடைக்காது. இப்போ மத்திய அரசின் உத்தரவுப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே E10, E20 பெட்ரோல் யூஸ் பண்ணி ஓடுற வண்டியில் இந்த E25 பெட்ரோலை ஊற்றி டெஸ்ட் பண்ண போகிறாங்க. வண்டியோடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, இன்ஜின் ஏதாவது பாதிப்பு வருமா வராதா, சாதகமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, இப்படி எல்லாத்தையும் தீவிரமாக செக் பண்ண போகிறாங்க. சுமார் 100-200 கிலோமீட்டர்லாம் கிடையாதுங்க, சுமார் 1.5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியை இயக்கி சோதனை பண்ண போகிறாங்க. இந்த டெஸ்டிங் அடுத்த வருஷம் தான் முடியும். அதோட முடிவுகள் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜி அமைப்புக்கு அனுப்பி அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் முடிவு எடுப்பாங்க. ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இந்தியாவில் ஏற்கனவே E20 பெட்ரோல் தான் பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதால வண்டியோடைய மைலேஜ் குறையுது, பெட்ரோல் டேங்கில் துருப்பிடிக்குது, இன்ஜின் பாகங்கள் எல்லாமே டேமேஜ் ஆகுதுன்ட்டு மக்கள் ஏற்கனவே நிறைய புகார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாகன உற்பத்தியாளர்களுக்கு பல உற்பத்தி சிக்கல்களும் வருது. 2023 தான் பார்த்தீங்கன்னா E20 வண்டிகளை மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளே அடுத்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா E25க்கு என்ஜின் மாற்றணும்னா ஆட்டோமொபைல் துறைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் இருக்கும்ன்ட்டு பல வல்லுநர்களும் சொல்கிறாங்க. ஸோ வண்டி வச்சுருக்க மக்களே, நீங்கள் இப்போ போடுற பெட்ரோலில் உங்கள் வண்டி எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது, மைலேஜ் ஏதாவது ட்ராப் ஆகுதா, இந்த E25 பெட்ரோல் வந்தால் நம்ம பழைய வண்டிகள் எல்லாம் தாங்குமா, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.